அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி நற்புலரி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணை பயிற்சி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கட்டல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணை பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள். ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை இந்த நிகழ்வு அரங்கேறி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு பட்டிமன்றம், அந்த சிறப்பு பட்டிமன்றத்தை பற்றியும் அதனுடைய தலைப்பினை பற்றியும் அதில் உள்ள பங்கேற்பாளர்களை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி குமரேசன் சார். அனைவருக்கும் இனிய நல்புரை வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் ஒவ்வொரே உறங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதிலும் தாங்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக இந்த தலைப்பின் கீழ் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த தலைப்பில் என்னதான் பேசுகிறார்கள் என்று கேட்டு வருவதற்காகவும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து வரிகாலர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இனிய நற்புலரி வணக்கங்களை மீண்டும் தெரிவித்து, மாதந்தோறும் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பு பண்டிகை அந்த மாதத்தின் தலைப்பை ஒட்டி மாதத்தின் இறுதி நாளில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதத்திற்கான தலைப்பு வந்து மக்களின் மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருபவை 1900க்கு முன் வந்த 1990க்கு முன் வந்த பழைய பாடல்களா, இல்லை 1990க்கு பின் வந்த புதிய பாடல்களா? இந்த அடிப்படையிலே வந்து இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இதற்கு நடுவராக ஜேசி இயக்கத்தில் மூத்த பயிற்சியாளர், நிகில் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் குழு உறுப்பினர் மற்றும் பல தளங்களில் மிக சிறப்பான பயிற்சிகளை வழங்கி வந்திருக்க ஜேசி ராமசாமி ஐயா அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தி தர இருக்கின்றார்கள். மக்களின் மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருபவை 1900க்கு முன் வந்த பழைய பாடல்களே என்ற தலைப்பின் கீழ் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உறுதியாக எடுத்துரைக்க வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் என்று சொன்னால் அவர்கள் திரு தாமோதரன் அவர்கள், திரு ரிச் வி அருணகிரி அவர்கள், திரு தா குமரேசன் ஃபவுண்டர் நற்புலரி அவர்கள், அடுத்து சுமதி மேடம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் நற்புலரி. இல்லை புதிய பாடல்கள் தான் நம்மை அதிக மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது, அதுதான் உற்சாகத்தை வழங்குகிறது இன்றைய தலைமுறைக்கு அப்படின்ற மாதிரி பேசுவதற்காக ஒரு 4 பெருந்தகைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து செல்வ வடிவேல் பாஸ்கர், மற்றொருவர் வந்து சங்க தமிழ்ச்சி என்கிற செல்வராணி அம்மையார் அவர்கள், மற்றும் ஒருவர் சுபாஷினி அம்மையார் அவர்கள், மற்றும் ஒருவர் நமது கணித ஆசிரியை KRB நித்யாதேவி அம்மையார் அவர்கள். ஆக இப்படி 2 அணிகளாக பிரிந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். ஐயா ராமசாமி அவர்களை வழிநடத்தி நெறிப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்தி சென்று இறுதியாக எவை அதிக மகிழ்ச்சி தருபவை 1990க்கு முன் வந்த பாடல்களா, அல்லது 1990க்கு பின் வந்த ஒரு புதிய ரக பாடல்களா, புதிய இசை வடிவத்தில் வந்த பாடல்களா என்ற ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார். இந்த நிகழ்ச்சியை இப்போதைக்கு தளத்தை ஐயா ராமசாமி அவரிடம் ஒப்படைத்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு பணியை நான் தொடர்ந்து செய்கின்றேன். மதிப்பீட்டு மணித்துளிகளின் மதிப்பீட்டை நான் கணக்கிட்டு ஐயா அவர்களுக்கு சொல்லி தெரிவிப்பேன். பொதுவாக எல்லாருக்கும் தெரிவிப்பேன். தளம் ஐயா அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி ஐயா, நீங்கள் ஏற்று நடத்தலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து முதல்ல இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தோஷமான செய்தியை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 year இருக்கும், நான் வந்து சென்னையில ஒரு கல்லூரியில ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டே இருக்கச்சு எனக்கு ஒரு கால் வருது. அப்போ பேசுறவர் வந்து, சார் இந்த பஞ்ச் குருகுலத்துல வந்து பாட்டை வச்சு ப்ரோக்ராம் கேட்குறாங்க சார், ஏதாவது 2-3 பாட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு என்ன கேட்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு வரிசையா ஒரு 4 பாட்டு இன்ஸ்டன்டா சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சியை பார்க்கறச்சு எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அவர் வேற யாரும் இல்லை, இன்னைக்கு வந்து பழைய பாடல்களே அப்படிங்கிற அணியில பேசுற நம்மளுடைய குமரேசன் சார். அவர் வளர்ந்த அந்த இது வந்து பார்க்கறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு மாசம் ஒரு நாள் பாட்டை வச்சு பேசலாம்,
மக்களை வந்து கவர்ந்தது அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். உங்களை மாதிரியே எனக்கும் இது முதல் அனுபவம். பேசியிருக்கேன், பட்டிமன்றத்துல பேசியிருக்கேன். பட் தலைவரா பேசுறது, அதாவது தீர்ப்பு சொல்ற நாட்டாமையா உட்கார்றது இதான் முதல் தடவை. நடுவர் நடுவர் பொறுப்பு. நடுவர். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல எல்லாரும் பேச வந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய உற்சாக காலை வணக்கங்கள். நம்ம ஆரம்பிக்கிறச்சே பழச மறக்க கூடாது இல்லைங்களா? அதனால பழைய பாடல்களே சிறப்பு என்ற வகையில எங்க அந்த அணியினுடைய தாமோதரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் நடுவர் அவர்களே. நடுவர் என்பதை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும் வி ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்புலரிக்கு என் அன்பான மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்று மகிழ்ச்சி தரும் பாடல்கள் என்ற வரிசையில் முதலில் என்னை பாட அழைத்த நற்புலரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் திருமணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். திருமண விழாவிற்கு செல்லும் பொழுது முதலில் மணமகளை வரவேற்கும் விதமாக அந்த மண்டபத்திலும் ஒரு பாடல் ஒலிக்கும். அந்த பாடல் யாராலையும் மறக்க முடியாது, மிக சிறப்பான பாடல். அந்த பாடலை மணமகள் கேட்டவுடனே மணமகளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். வாராயோ என் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ என்ற சிறந்த பாடல் ஒலிக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தரும் என்ற நினைப்பில் நான் அந்த பாடலிலிருந்து தோங்குகின்றேன். வாராயோ என் தோழி வாராயோ, மணமேடை காண வாராயோ என்ற சிறந்த பாடலை நான் முதலில் வைத்து, இரண்டாவதாக திருமண விழாவில் இரண்டாவது பாடலாக மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா என்ற பாடலும் மிக சிறப்பான முறையில் அமைந்திருக்கும். மணமகள் மெல்ல நடந்து வரும்பொழுது அந்த மணமகள் விழாவில் இருக்கும் அந்த கணவன் மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை முதல் பாதம் நோகும் என்று மிக அவனுக்கே உரித்தான பாணியில் அந்த பாடலை மிக சிறப்பாக பாடியிருக்கின்றார். அதன் பின்பு திருமணம் முடிந்து வீட்டுக்கு செல்கின்றார்கள். வீட்டுக்கு செல்லும் பொழுது வருக வருக மணமகளே வருக, மணமகள் வந்து வீட்டுக்கு நல்லா விளக்கேற்றி வைக்கும் பொழுது மாமியார் அவர்கள் சிறந்த ஒரு பாடலை அங்கு ஒலிப்பார்கள். வா வா உன் வலது கால் மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குணமிருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் தமிழ் கோயில் வாசல் திறந்து வைப்போம் வா வா என்ற ஒரு சிறந்த பாடலை பாடி மணமகளை மருமகளாக அந்த வீட்டுக்கு அழைக்கின்றார். அப்பொழுது அந்த மணமகளுக்கு ஒரு சிறந்த மகிழ்ச்சி ஊட்டும் என்ற ஒரு பாடலாக அது அமைந்திருக்கின்றது. அதனால் ஒரு திருமண விழாவில் இருந்து மணமகள் மாமா தான் வாழும் வீட்டிற்கு வரும்பொழுது பாடும் அந்த பாடல் அந்த மணமகளுக்கு ஒரு சிறந்த உற்சாகத்தையும், தான் அந்த வீட்டில் வாழப்போகின்றோம் என்ற ஒரு எண்ணத்தையும் மகிழ்ச்சியாக அளிக்கும் என்று என் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் பி ராமசாமி அவர்களுக்கும், திரு நாராயண சார் அவர்களுக்கும், லட்சுமி நாராயண சார் அவர்களுக்கும் என்னுடைய நற்புலரின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நற்புலரி குமரேசன் அவர்களுக்கும், நடுவராக அமைந்திருக்கும் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நற்புலரி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம்.
சுமதி மேடம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். ரொம்ப சிறப்பா திருமணத்துல ஆரம்பிச்சு திருமணத்திலேயே இருந்த சில பாடல்கள்லாம் சொல்லியிருக்காரு. பாசமலர்ல வந்தக்கூடிய வாராயோ தோழி வாராயோ அந்த பாடல் வந்து அவர் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட நிறைய. சார் ஒரு 4 மணித்துளிகள் 13 வினாடிகள்ல முடிச்சிருக்காரு சார். ஓகே ஓகே சரிங்க. முதல்ல அவரை பாராட்டிடுவோம், அப்புறம் சின்ன ஒரு குட்டு வைப்போம். முதல்ல பாராட்டு என்னன்னா, அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய அந்த 3-4 பாடல்கள்லயே அவர் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை கரெக்டா சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது என்னன்னா, நம்ம எல்லாரையும் வந்து வரவேற்கணும். அதாவது வரவேற்கிறது என்னன்னா, ஆப்போசிஷன் டீமையும் நீங்க வந்து அடுத்த தடவை பேசுறச்சு வரவேற்கணுங்கிறத ஒரு அறிவுரையா சொல்றேன். ஏன்னா 2 பேர் இருந்தா தானே சண்டையோ இல்ல ஏதாவது நல்லது நடக்கும். சோ அந்த வகையில அடுத்து பேசுறவங்க ஆப்பனன்ட் டீமையும் வந்து வாழ்த்து ஒரு ஒரு வரவேற்பை வணக்கத்தையா சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ரொம்ப இந்த 3 பாடல்களே வச்சு கரெக்டா சொல்லிட்டாரு. அவர் இன்னொரு பாடல் கூட சொல்லியிருக்கலாம். அதாவது புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு இன்னும் ரொம்ப ஆப்டா இருந்திருக்கும். பரவாயில்ல, நல்லா பேசியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இப்ப அடுத்து இல்ல புதுசுதான். நாங்க வந்து ஆடுவோம் பாடுவோம், அந்த பாட்டு எங்களுக்கு தர உற்சாகம் மாதிரி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு செல்வ வடிவேல் அவர்களை அழைக்கிறேன். இந்த குழுவில் அமைந்திருக்கும் பங்காளர்களாகவும் பார்ட்னர்களாகவும், பார்ட்னர்னா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் தாமோதரன் சார், அருணகிரி சார், குமரேசன் சார், சுமதி மேடம், என்னோட அணியில வந்திருக்கும் பாஸ்கர் ஆகிய செல்வடி பாஸ்கரை நானும், செல்வராணி அவங்க, சுபாஷினி, நித்யா தேவி மற்றும் பங்காளர்கள் அனைவரும் பங்கு பெறுபவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான செல்வ வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம், நீங்க பேசுறச்ச உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல சார், இப்ப கரண்ட் நின்றுச்சு சார். சரி சரி, ஓகே ஓகே, ரைட் ரைட், சரி. இப்போ 90க்கு அப்புறம் வந்த பாடல் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னன் படத்துல இருந்து அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே, அபிராமியே, சிவகாமியே, கருமாயே, மகமாயே, திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா, என்னைக்கும் அன்றாட அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறுதொண்டன் நான் தானம்மா, பொருளோடும் புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அலங்காரம் புரிகின்ற சிறுதொண்டன் நான் தானம்மா, பொருளோடும் புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கொன்றும் அது போதுமே, அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் தான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டும், அதை நீயே தருவாயே, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதனில் தாயன்பு கிடைக்காதம்மா, 5 மாதங்கள் கருவோடு இணை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவென்மா, 7 மாதங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா, உன்னாலே பிறந்தேன் அம்மா,
அப்படின்னு சிறந்த தத்துவ அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாடலை இங்க சிறப்பாக 90க்கு அப்புறம் வழங்கி கொண்டிருக்குது இந்த சினிமா துறை அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி சிறப்பாக அமைந்ததுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த இயற்கை பேராளருக்கு நன்றி, இந்த குழுவில் அமைந்திருக்கும் குமரேசன் சார் பவுண்டருக்கு நன்றி, நடுவராக இருக்கும் ராமசாமி சாருக்கு நன்றி, லட்சுமணன் சாருக்கு நன்றி, சுமதி மேடத்துக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி 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 சார். சார் 3 நிமிடம் 6 வினாடிகள்ல முடிச்சிருக்காரு. என்ன அவருக்கு இன்னும் டைம் கொடுக்கலாமா இல்ல வேற ஏதாவது பாட்டு தான் சொல்லுங்க. அப்படியா? சரி சரி. இப்போ அவர் எவ்வளவு பேசினாரு? 3 நிமிஷம் 6 நிமிஷம் 6 செகண்ட்ஸ். ஓகே ஓகே ரைட். 3 நிமிடம் 6 வினாடி. ரைட். செல்வ வடிவேல் சார் வந்து எனக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சப்போ என்ன பண்ணிருந்தாருன்னா, அவர் டான்ஸ் ஆடின வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. சரி அதெல்லாம் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா அவர் மூஞ்சியே காமிக்காம பாடிட்டாரு. பரவாயில்ல, பாடல பரவாயில்ல, அவர் பாடல படிச்சிட்டாரு. ஆக்சுவலா பாடல்ங்கிறது வந்து பாடினாதாங்க அது வந்து யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டை வந்து சாதாரணமா வரிகளா சொல்றதுக்கும் பாடி பாக்குறதுக்கும் அதுல அந்த இம்பாக்ட் நல்லா இருக்கும். அந்த பாட்டு வந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் மனசுல உள்ள போயிருந்ததுன்னா அந்த பாட்டு தானா பாடாவே உங்களுக்கே பாட வந்திருக்கணும். நல்ல முயற்சி. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். அதனால அந்த வகையில நல்லா பண்ணிருக்கிறீங்க. பரவாயில்ல, ஒரே பாட்டிலேயே வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இன்ஃபேக்ட் அந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்க வீட்டுல, அதாவது யேசுதாஸ் அப்புறம் பி வாசு இவங்க எல்லாரோட வீட்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க மதருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் யாரோ பேசுறப்ப சொன்னாங்க. ஏன்னா அந்த பாட்டை அவ்வளவு அனுபவிச்சு பாடியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாட்டு. அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பாட்டு ரொம்ப சிறந்த வகையில நீங்க கரெக்டா எடுத்து பேசியிருக்கிறீங்க. அதுல ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப நிறைய விஷயங்களை கொடுத்ததுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சிறப்பு. அடுத்து இல்ல பழசெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நாங்க எவ்வளவு வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அருணகிரி சாரை நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் நட்புறவு வணக்கம். அருணகிரி மட்டும் இல்லைங்க, ரிச் அருணகிரி. நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆமா ஆமா எஸ் சார். சார் அனைவருக்கும் நட்புறவு வணக்கம். இங்க பார்ட்டிசிபெண்டா இருக்கிற அனைவருக்கும் நட்புறவு வணக்கம். என்னுடைய அணியினருக்கும் எதிரணியினருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனக்கு முன்னாடி பேசின செல்வ வடிவேல் பாஸ்கர் பேசினாரு அம்மாவோட பாசத்தை பத்தி. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சமூகம் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இந்த சமூகம் இல்லை. மேற்கத்திய உலகம் பெரும்பாலும் நம்புவது அல்லது தத்துவ ஞானியாக ஏற்றுக்கொண்டிருப்பது சாக்ரட்டிஸை தான். நோ தை செல்ஃப், அதாவது உங்களை நீங்கள் அறியுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. தமிழ் சினிமா உலகம் பேச ஆரம்பித்தது 1931. 90க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு வருடங்கள் இருக்கு? 90க்கு அப்புறம் இப்ப 2023 வரல எவ்வளவு வருடங்கள் இருக்கு? 90க்கு அப்புறம் இது ஒரு 33 வருஷம். அங்க 60 அது என்ன வருஷம் சொன்னீங்க? 60 31 60 வருஷம். நீங்களே சொல்லிட்டீங்க, 60 தான் அதிகம். ஸோ அப்போ வந்து பழைய பாடல்கள் தான் வந்து மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, அதுதான் அதிகமாகவும் இருக்கு, அதான் உண்மை. ஸோ அந்த வகையில சமூக உயர்வு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், பூமியில் நேராக வாழ்பவர்கள் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டாமா, அப்படின்ற பாடல்களும், குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் குருட்டு உலகமடா அப்படின்ற பாடல்களும் இந்த சமூகத்துக்காக மக்கள் கவிஞர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மாறவில்லை, கடல் காற்றும் மலரும் மாறவில்லை, நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான், போய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்று ஓதுவான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் அப்படின்ற இந்த சமூகம் என்ன நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு, உண்மை உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும்
பொய்யே சொல்லாதது. அது மட்டும் இல்லைங்க, காதலுக்கு கூட அழகா சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளா. அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள் என்ற பாடல்களும் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, ஒன்று கலந்திடம் நெஞ்சம் உறவை நாடி கொஞ்சம் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா போன்ற பழைய பாடல்கள் உள்ளத்தை வசியம் பண்ணும் பாடல்களும், அது மட்டும் அல்லாமல் பால் வண்ணம் பருவம் கண்டேன், மேல் வண்ணம் விழிகள் கண்டேன், மான் வண்ணம் கொண்டு வாடுகிறேன். ஸோ அதே அந்த காலத்துல அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்னு சொல்லும்போது புதிய பாடல்ல சொல்றாங்க, பெண்ணை உன் சிற்றடை பார்த்தேன், பிரம்மனும் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன் தலை சுத்தி போனேன், அவனே வள்ளலடின்னு பாடுறாங்க. ஆனா அந்த காலத்துல ஆங்கிலே சொல்றாரு, சிற்றடை என்பது முன்னழகு, அதுக்கு பெண் சொல்லுவாங்க. ஒரு நிமிடம் அடுத்து இருக்கிறது. அடுத்து சொல்லுவாரு, சிறுநடை என்பது பின்னழகு. ஆனா இந்த காலத்துல பாடல்கள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ ஆகையால பழைய பாடல்கள் தான் எப்பவுமே நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சியா தரும். கருத்து சொரிந்தது, வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொரிந்து இருக்கும். ஆகையால் பழைய பாடல்களே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் என்று என் உரையை முடிக்கின்றேன். அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அருணகிரி சார் பட்டையை கிளப்பிட்டாரு. அவரு 4 நிமிடம் 26 வினாடிகள்ல முடிச்சிருக்காரு. ஓகே, 4:26. ரைட். அருணகிரி சார் ரிச் அருணகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 பாட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அதுல இந்த கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படிங்கிற அந்த பாடல் எழுதினது யாருன்னு யாருக்காவது தெரியுமா? கண்ணதாசன் இல்ல இல்ல, புலமை பித்தன். இல்ல, அந்த பாட்டை எழுதினது மருதகாசி. அதாவது அந்த மருதகாசிங்கிற ஒரு அருமையான புலவர் கவிஞர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. பழைய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. நேத்திக்கு அவருடைய நினைவு தினம், தினத்தந்தியில அவரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்ததுனாலதான் அந்த கொஸ்டினுக்கு என்னாலேயே ஆன்சர் சொல்ல முடிஞ்சது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொன்னேன். ரொம்ப சிறப்பு. அருணகிரி சார் நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காரு. நான் இப்போ ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்க பாடுறத படிக்காதீங்க, அட்லீஸ்ட் 2 லைன் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். அது ரிச் அருணகிரிக்கு 4வது பாட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் 4வது பாட்டுக்கு கரெக்டா பாட ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு படி மேல போய் அப்ப வர்ணிச்ச விஷயத்தையும் இப்ப வர்ணிச்ச விஷயத்திலயும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ கோடிட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு செல்வராணியை இப்போ நான் அழைக்கிறேன். நன்றி. நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்கத்தமிழச்சியின் சத்தான முத்தான நற்குலரி வணக்கங்கள். நடுவர் ஐயா அவர்களுக்கும், வெற்றிகளம் காண இருக்கின்ற எனது அணியினருக்கும், தோல்வி கண்டு புறமுதுகிட்டு ஓட இருக்கின்ற எனது மாற்று அணியினருக்கும், நடுவர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பான நற்குலரி வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கின்றேன். ஐயா 2 பேருமே எனக்கு முன்பாக மிக அருமையான பாடல்களை உதாரணமாக வைத்தார்கள். தாமோதரன் ஐயா அவர்கள்லாம் மணமகள் அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து உதாரணம் காண்பித்தார். மிக சிறப்பு, நன்றாக இருந்தது. நானும் கூட ரசித்தேன் தான். ஆனா இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கும் திருமண விழாக்கள்ல இந்த புதுமையான பாடல்களை கேட்டு பாருங்களேன், இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். புத்தும் புது காலை பொன்னிற வேலை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுபராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். இது கூட இப்ப திருமண விழாவுல போடுறாங்க ஐயா, அவர் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நடுவர் ஐயா அவர்களே, எனக்கு ஒரு ஐயப்பாடை நான் நிவர்த்தி செய்து கொண்டு எனது உரைக்கு வரலாம் என்று இருக்கின்றேன். மரியாதைக்குரிய ஐயா ஃபவுண்டர் ஐயா அவர்களிடம் நான் ஒரு வினாவை தொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். ஐயா, உங்கள் வாயிலாகவே நான் அதை கேட்கின்றேன். அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள் மழை,
அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு எந்த காலத்துல வந்தது அப்படின்ட்டு நான் ஐயா அவர்கள்ட்ட கேட்கலான் இருக்கேன். குமரேசன் சார்ட்ட வந்து நான் வந்து இதை கேட்கணும். இது எந்த ஆண்டு வந்தது? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1ஆம் தேதி எல்லாத்துக்குமே பட்டவர்த்தனமா போட்டு இந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு எனக்கு வந்து நிறைய லேர்னிங் த சாங்ல வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஆணித்தனமா சொன்னாரு. ஆனா அது எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு பழைய பாடல்கள்ல போய் உட்கார்ந்துருக்காருங்க. என்னதான் இது சொல்றதுன்னே தெரியலங்க நடுவர் ஐயா அவர்களே. சரி போகட்டும், ஐயா அவர்கள் தான் நீங்க தான் அந்த பாட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னு வேற சொன்னாரு. உங்களுக்கு அது தெரியும் நடுவர் ஐயா அவர்களே. இதை கவனத்தில் சற்று வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குது. தாய் தந்தை பாசத்துக்கெல்லாம் தாய் தந்தை புனிதமான உறவை சொல்லிக் கொள்வதற்கு இதை விட வேற பாடல் வேற ஒன்றுமே இருக்க முடியாது. 1999 வந்த பாடல். இந்த வரிகளை கேட்டு பாருங்களேன். 100 தெய்வங்கள் ஒன்று கூடி தாய்க்கு பூஜைகள் செய்யுமா, இமயமலைகளும் 7 கடல்களும் தந்தை நாமமே சொல்லுமா. 100 தெய்வங்கள் ஒன்று கூடி தாய்க்கு பூஜைகள் செய்க, இமயமலைகளும் 7 கடல்களும் தந்தை நாமமே சொல்க, அந்த வானுக்கு 2 தீபங்கள் அவை சூரிய சந்திரரே, என் வாழ்வுக்கு 2 தீபங்கள் அவை தாயோடு தந்தையரே, அந்த வானின் தீபம் 2ம் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே, என் பாச தீபம் 2ம் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. இப்படி தாய் தந்தை பாடல்களை விளைவிக்கக்கூடிய சிறப்பான பாடல்கள் இருக்குது ஐயா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா காதலை வந்து இயக்கத்தோடும் தாக்கத்தோடும் ஆபாச காட்சிகள் என்று அழகாய் சொல்லக்கூடிய பாடல் இன்றைக்கு உங்கள் நாவிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். பாருங்களேன். ஆறாத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சும், அவள் பேரினாலும் ஆசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும், என்னாலும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீரா. இந்த பாடலை கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு வந்து அது வந்து காலத்தால் நிறைக்காத பாடல்கள் நடுவர் ஐயா அவர்களே. அடுத்ததாக இந்த பாடலாம் அவர் ஐயா கேட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். 4 நிமிடம் கடந்து விட்டது. ஐயா அதை முடித்து விடுகிறேன் ஐயா. பட்டு நான் இழைத்தேனே ஏத்துக்கவே நான் செழித்தேனே நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா. இந்த பாடல்கள் ஐயா கேட்கலன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா காட்டு அருவி கூட கண்ணு வருதுங்க, பட்டை மரம் கூட பூ மலருங்க. என்ன அவங்க லைன்ல இருக்காங்களா இல்லையா? பாட்டன் போயிட்டாங்க. ஏதோ கனெக்ஷன் இஷ்யூ கேட்கல சார். இருக்குங்க சார், இருக்காங்க. மியூட் ஆன மாதிரி இருக்கு. சங்க தமிழச்சி மியூட் ஆகலைங்க. ரஷ்மிகா டைம் ஆயிடுதா? ஆமா சார், முடிஞ்சிச்சு. சரி, அவங்க வேற யாருக்கா கொடுத்து இது 5 நிமிடம் 5 வினாடிகள் கடந்துருச்சு சார். இப்ப நீங்க அடுத்து ஓகே சரி. சங்க தமிழச்சிக்கு வாழ்த்துக்கள். அவங்க வந்து நிறைய பழைய பாடல்களை பாடினாங்க. ஒண்ணு. 2வது ஆரம்ப லைனை பாடாம நடுவுல இருந்தும் பாடினாங்க பாத்தீங்களா, அது வந்து சிறப்பு. நிறைய பாட்டு புஸ்தகங்கள்லாம் வந்து படிப்பாங்களோ நம்ம தெரியல. இப்பெல்லாம் வருதா பாட்டு புஸ்தகம்? ஏன்னா நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து 1000ல் ஒருவன் பாட்டு புஸ்தகம், படகோட்டி பாட்டு புஸ்தகம்லாம் வாங்குவோம். அந்த பாட்டுல வரிகளை அப்பப்ப பாடுறதுக்கு ரொம்ப பாரதி விலாஸ் இந்த மாதிரி பாட்டு புஸ்தகங்களை வாங்கி படிச்ச காலங்கள் உண்டு. சோ அந்த வகையில அதெல்லாம் இல்லாம இவங்க வந்து ஒவ்வொரு பாட்டும் அந்த ஆர்வி உதயகுமாரோட டைரக்ஷன்ல வந்து அந்த 2 பாடல்கள் சொன்னாங்க, ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவர் வந்து மியூசிக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நிறைய படங்கள் வந்து பண்ணார் அவர். ஸோ அந்த வகையில ரொம்ப அருமையா அவங்களோட வாதத்தை வச்சிருக்கிறாங்க. இல்ல பழைய பாடல்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு வராரு நம்மளுடைய
நற்புலரினுடைய ஃபவுண்டர் குமரேசன். ஐயா மிக்க இடைஞ்சலுக்கு நன்றி ஐயா. மன்னிக்கவும். குமரன் சார் ஒரு நிமிஷம் இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து யார் வந்து அங்க ப்ரோக்ராம் பண்றாங்களோ அவங்கள தவிர மத்தவங்க எல்லாம் மியூட் போட்டுங்க. நான் மியூட் போட்டாலும் மறுபடியும் நீங்க சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு நம்புறேன். நடுவர் உள்ளிட்ட அவையோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். மேடம் சொன்னாங்க, அதாவது முதல் நாளே வந்து இன்றைய காலகட்ட பாட்டை பாடினவர் எப்படி பழைய பாட்டு பக்கம் போனாரு அப்படின்ட்டு. காதல் மயக்கத்துல மயங்கி கிடந்த மேடம், வேற ஒன்றும் இல்லை மேம். இப்போ கொஞ்சம் தெளிவாகி உண்மையை புரிஞ்சு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போயிட்டேன் மேம். அதுதான் மேம் உண்மை. மகிழ்ச்சியை தரது என்னைக்குமே பழைய பாடல்கள். அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 90க்கு முன்னாடி வந்த பாடல்கள்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது. சும்மா நம்ம இன்னைக்கு எதிரணியில உள்ளவங்களும் சரி மற்றவங்களும் சரி வெறும் பேச்சுக்காக வேணா இன்னைக்கு இருக்கிற பாடல்கள் வந்து ஒரு சிறப்பான பாடல்கள், மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லலாம். நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு துன்பம் வரும் வேலையில நீங்க ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு. ஏன் இன்னைக்கு ஜிம்ல கூட டங்கு டங்கு டங்குன்னு குதிக்கிற கொடுக்குற அந்த மோட்டிவேஷனை விட அன்றைய கால பாடல்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்றது வேற லெவல்ல இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஜிம்முன்னு சொல்லவும் எல்லாருமே சின்ன வயசுல இதை பண்ணிருப்பீங்க. ஒரு கயிறு எடுத்துட்டு சுத்திட்டு அப்படி போவீங்க. இன்னைக்கு ஒரு சமூக பொறுப்பு, ஒரு சமூக பங்கு, ஒரு நாட்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்ம சார்ந்திருக்கிற அந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு இன்னைக்கு நான் காலையில எழுந்திருச்சு இன்னைக்கு நற்புலரி அப்படின்னு எல்லாரையும் எழுந்திருக்க வச்சு ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அன்னைக்கு தலைவர் பாட்டு தான். நான் நாணையிட்டா அந்த கயிறு எடுத்துட்டு சுத்தவும் பாருங்க. சின்ன வயசுல எதுவுமே அறியாத வயசுல அந்த ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அன்னைக்கு அந்த கேட்ட பாடல் தான் இன்னைக்கு எனக்கு இந்த இடத்தையே உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. இங்கு ஏழைகள் வேதனைகள் படமாட்டார், உயிர் உள்ளவரை துன்பம் என்றும் இல்லை. அவர் கண்ணீர் கடலிலே மாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே போய் உதவி செய்யணும்ன்ற எண்ணங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இன்றைய கால பாடல்கள் தான் சார். இது மனுஷனுக்கு ஒரு மனநிறைவு, ஏன்னா செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன்ன்றது தான் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு தன்னிறைவையும் ஒரு சுய சந்தோஷத்தையும் வழங்குறது அந்த கால பாடல்கள் தான். அடுத்தது இன்னைக்கு போட்டி பொறாம அப்படின்னு உலகமே எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கு, எதை நோக்கி ஓடுனே தெரியாம ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நிறைய பேரு நம்மளை வந்து தாழ்த்தணும்னு நினைப்பாங்க. அப்பெல்லாம் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வரும். எப்படி அன்னைக்கு தலைவர் பாட்டும் அதுக்கு ஆப்போசிட்ல யாரு, நடிகர் கழகம் தான். யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க, நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன், இந்த உலகத்துல நானும் யாருன்னு காட்டுவேன். அப்படி காட்டிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்றதுக்கு இந்த ஒரு பாடலும் ஒரு முக்கியமான பாடல். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அடுத்தது இன்னைக்கு தலைவர் ஜெயிலர் படம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஜெயிலர்னு உலக அளவுல வசூல கொண்டாடிட்டு இருந்தாலுமே அந்த ஜெயிலர் உருவாகிற கதை யாருக்குமே தெரியாதா என்ன? எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன், உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். எங்க சார் இந்த எனர்ஜி? இதெல்லாம் எங்க இருந்து சார் வருது? அந்த காலத்து பாட்டு தான் சார். 1990 முன்னாடி வந்த பாட்டு தான் இந்த அளவு ஒரு சந்தோஷத்தையும் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னாடி வருவோன்ற எண்ணத்தை இந்த மாதிரி பாடல்கள் பாடும் போதும் கேட்கும் போதும் தான் அந்த எனர்ஜி வருது. இப்ப நான் காலையில நீங்க பாட சொன்னீங்க ஐயா ராமசாமி ஐயா, நான் ஒரு எல்லாத்துலயும் ஒரு 2 வரி 4 வரி தான் பாடிட்டு இருக்கேன். இந்த பாடல்களை கேட்கும் போதே ஆப்போசிட்ல உள்ளவங்க மனசுக்குள்ள டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. என்னதான் இந்த காலத்து பாட்டு அப்படின்னு அவங்க ரெடியா அது மட்டும் இல்ல, ஸ்மைலி எல்லாம் போட்டாங்க.
சந்தோஷங்க. கடைசியா ஒரே ஒரு பாட்டு. இத பாட்ட பாடலன்னா என்னோட இந்த பேச்சு நிறைவடையாது அப்படின்றதுனால, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கு உன்னை நம்பி, தொலை உயிர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு, தொலை உயிர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் உண்டு, உன்னால் முடியும். 5 நிமிடம் முடிந்து உன்னால் விட்டது. முடியும். நன்றி நன்றி மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. ஒரு அருமையான வாய்ப்பு. கடைசி பாடல் எல்லாம் அந்த பாட்டு வரியிலே அதனுடைய அர்த்தம் என்னுடைய எண்ணமும் புரியும்னு நம்பி வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், இங்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. குமரேசன் சார் பழைய பாட்டுல வந்து எம்ஜிஆர், சிவாஜி, கமல் எல்லாரையும், ரஜினி எல்லாரையும் தொட்டுட்டார். அவர் சொன்ன சில சாங்ஸ் எல்லாமே நிஜமாவே இன்ஸ்பைரிங் சாங்ஸ் தான். நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஃபேஸ்ல காமிக்கிற அந்த பப்ளிங் எந்தூசியாசம் வந்து அதுதான் அவருடைய ட்ரேட்மார்க். 5 நிமிடம் 24 வினாடிகள் எடுத்திருக்காரு. 5 நிமிடம் 24 வினாடிகள் எடுத்திருக்காரு. சரி சரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த யாரை நம்பி அப்படின்னு சொன்ன பாட்டுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் வந்து அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கச்சு இந்த பக்கம் போய் ஒரு கை தட்டுவாரு, அந்த பக்கம் போய் ஒரு கை தட்டுவாரு. அந்த பாட்டை பாடுறதுக்கு மூட கிரியேட் பண்ணிட்டு அந்த பாட்டை பாடுவார் பாருங்க. வயசான சிவாஜி கணேசன், எங்க ஊர் ராஜால கிளாஸ், தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படின்னு அந்த பாட்டுல நிறைய விஷயங்களை கண்ணதாசன் அழகா வரிகள்ல கொடுத்திருப்பார். அந்த பாட்டையும் ரொம்ப கரெக்டா கோடிட்டு காமிச்சாரு. கடைசியில எல்லாரையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி MS உதயமூர்த்தியோட லைஃப் பேஸ் பண்ணி எடுத்த உன்னால் முடியும் தம்பியில வரக்கூடிய அந்த கமல்ஹாசன் பாடின, கமல்ஹாசன் நடிச்ச அந்த பாட்டையும் அவர் வந்து கோடிட்டு காமிச்சாரு. அதே மாதிரி பொதுவா என் மனசு தங்கம் போட்டின்னு வந்து விட்டா அந்த பாட்டும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு AVMல பண்ண படத்துக்கு புரட்டுக்காலியில ரஜினிகாந்தை வச்சு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க. நடுவுல கொஞ்ச நாள் படம் எடுக்காம இருந்து திரும்ப பண்ணாங்க. ஸோ அந்த படம் வந்து அவங்களுக்கு ரீகமிங்க்கு வந்து திரும்ப வந்து உள்ள வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ பழைய பாடல்களை வந்து அழகா கோடிட்டு காமிச்சிருக்காரு. இதுல வந்து இளையராஜாவை கவர் பண்ணிட்டாரு, MSVயை கவர் பண்ணிட்டாரு, எல்லாருமே கவர் பண்ணியிருக்காரு. இல்ல புதுசுதான் அப்படின்னு பேசுறதுக்கு சுபாஷினி மேடம் ரெடியா விடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்றாங்க. சான்றோர் பெருமக்கள் உள்ளிட்ட அவை வணங்கி, என் அணியினர், மாற்று அணியினர், நடுவரை வணங்கி என்னோட கருத்துக்களை போறேன். பழைய பாடல்னு பாடினாங்க, திருமண வீட்டுல பாடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அந்த கால ட்ரெண்டையா? இப்ப பாருங்க, நற்புலவிங்கிறனால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ராஜாவாக வாழுற, பாருங்க, உயிர் மட்டும் இருந்தா போதும், நம்ம எதை வேணா சாதிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்ன பாட்டு இது. நீங்க அந்த காலத்து பாட்டுன்னு சொல்லிட்டு திருமண வீட்டுல சொன்னீங்க. இப்ப எல்லாம் என்ன பாட்டு நடக்குது தெரியுமா? யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரச, அதுல ஆரம்பிக்குது. அந்த பாட்டை கேட்கிறப்பயே நமக்கு வந்து ஒரு பெரும் வைப்பா சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு போறப்ப அவளோட உணர்வுகளை அழகா சொன்ன பாட்டு இந்த காலத்து பாட்டு தாங்க. போராளே பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு, அதுல சொல்லுவாங்க பாருங்க, தான் பிறந்த ஊரை விட்டு போறா, தான் குடித்த சேற்று தண்ணீரை விட்டு போறா அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா சொல்லுவாங்க. ஆமால, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு தானே நம்ம வீட்டுக்கு போறோம், கணவர் வீட்டுக்கு போறோம்னு யோசிக்க வச்ச பாட்டு வந்து அந்த பாட்டு ஐயா. அது மட்டும் இல்ல, இவர் உழைப்பை பத்தி சொன்னாரு, அதே தலைவர் பாட்டு தான் ஐயா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லே ஹோய். அந்த பாட்டை அதை பார்த்தாலே நமக்கு வந்து சோர்ந்து இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. காலைல ஒரு 5 மணிக்கு நற்புலரைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே போதும், தூங்கிட்டு இருக்கவங்க கூட எந்திரிச்சு ஓகே நம்ம உழைத்து வாழணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, வந்தேன்டா பால்காரன், பசு மாட்டப்பட்டி பாட போறேன், புள்ள கொடுத்தா பாலை கொடுக்கும், அப்ப ஏதோ ஒண்ணு கொடுத்தாதான் ஒண்ணு கிடைக்கும், அப்ப உழைப்புங்கிறத போட்டாதான் வெற்றிங்கிறது கிடைக்கும்னு உணர வச்ச பாட்டு வந்து இந்த பாட்டு. அது மட்டும் இல்ல, அம்மாவை பத்தி சொன்னீங்க. அம்மா பாட்டு வந்து காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா. அந்த அந்த அம்மாவுக்கு நிகர் வந்து வேற எதுவுமே இல்லை. அப்ப அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த காலத்துல பாட்டு இருக்கா, அப்பாவுக்கு இல்லையா?
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாழலாம். அதுவும் அப்புறமேட்டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. அதுல பாருங்க, தாளாட்டுறதுக்கு வந்து அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் உண்டுன்னு சொன்ன பாட்டு அந்த பாட்டு. இப்படியே இந்த காலத்து பாடல்கள் நட்பை பத்தி கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி புரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, கொரோனா காலத்துல இருந்து நம்ம இணைய வழியில் இருக்கோம். நீங்க யாரோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஆனா நண்பர்களா பழகிக்கிறோம். அந்த பாட்டுல வந்து நட்புக்கும் கற்பு இருக்கு, ஒரு ஒழுக்கமுறை இருக்குன்னு வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கும் எடுத்து சொன்ன பாட்டு அது. அது மட்டுமா, இன்னைக்கு வந்து அண்ணன் தங்கச்சி பாட்டு, பழைய காலத்து பாட்டுல இன்னைக்கு பாருங்க, அண்ணன் எங்க அண்ணன் அள்ளி கொடுப்பதில் மண்ண. எந்த பொண்ணுங்களா இருந்தாலும் இந்த பாட்டு தெரியாத இன்றைய கால இளைஞர்கள் வந்து யாருமே இருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆசைகளை பற்றி கூட ஒரு அழகா ஒரு பாட்டு இருக்கு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, சித்திரைக்கு மேலே சேலை கட்ட ஆசை. அதுல பாருங்க, அவ்வளோ ஆசைகள். அந்த பனித்துளிக்கு உள்ளார எப்படி இருக்கும், இந்த சூரியன் எப்படி இருக்கும், இயற்கை எல்லாம் அவ்வளவு அழகாக வர்ணிச்சிருப்பாங்க இந்த காலத்து பாட்டுல. அது மட்டுமா, சமுதாயத்துக்கு எதுவுமே இல்லையா அந்த காலத்துல பாட்டுல அப்படின்னு கமல்ஹாசன் பாட்டு ஒண்ணு வரும் பாருங்க. சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். ஃபர்ஸ்ட் வீட்டை சுத்தம் பண்ணுவோம், வீட்டை சார்ந்த இடங்களும் சுத்தமாக இருந்தால் நாட்டு மேல இருக்கக்கூடிய அக்கறை வந்து தானாவே நமக்கு வந்துருங்கிறத எடுத்து சொன்ன பாட்டு. அது மட்டுமா, இந்த மாசம் கார்த்திகை மாசம் கூட்டு குடும்பமா இருந்தா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பாட்டு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. அந்த பாட்டுலாம் கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும், உறவுகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நமக்கு வந்து உணர்த்திய பாடல் அந்த பாடல். பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாட்டுல வரக்கூடிய இதெல்லாம் பாருங்க. அந்த பண நோட்டில கூட கப்பல் செய்து கமலஹாசன் விடுவார்கள். அப்ப பாசத்துக்கு முன்னாடி இந்த பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, மக்களை சம்பாதிக்க வேண்டும், நல்லுறவுகளை சம்பாதிக்க வேண்டும்னு எடுத்து சொன்ன பாடல். எனவே இந்த அதிகாலையில் எப்போதுமே நேற்றைய புதுப்பாடல், இன்றைய பழைய பாடல். எனவே எப்போதும் நிலைத்திருப்பது இன்றைய புதுப்பாடல் என்ற நல்ல தீர்ப்புகளை வழங்குவீர்கள் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லட்சுமி நாராயணன், எவ்வளவு நிமிஷம்? 4 நிமிடம் 50 வினாடிகள். 10 வினாடிகள் முன்னாடியே முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, ரொம்ப சிறப்பு. இவங்க சுபாஷினி மேடம் வந்து ஆரம்பிக்கிறச்சே அப்படியே சும்மா வரிசையா பட்டைய கட்டி நிறைய பாட்டுகள் பாடினாங்க. அதுல வந்து 2 பாட்டை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த சுத்தம் என்பது நமக்கு அப்படிங்கிற பாட்டு வந்து அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் மகேஷ்னு பேரு. அவர் கேன்சர்ல இறந்து, அவருக்கு கேன்சர்ங்கிறது தெரியும். நம்மவர் படம் சார், நம்மவர் படம். அந்த படத்துக்கு அவர் மியூசிக் போட்டிருந்தாரு. ரொம்ப நல்ல சாங்ஸ். அதுக்கப்புறம் வந்து பச்சை கிளிகள் தோளோடு ஏஆர் ரஹ்மான். அதே மாதிரி அந்த இன்னொரு பாட்டு யாரோ யாரோடி, அந்த பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரஹ்மான் வந்து 1909 வந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், 93 சார், 93 இதுல இருந்து ஆரம்பிச்சாரு, ஜென்டில்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு. ரோஜா தான் அவரோட முதல் ஆரம்பிச்சு ஜென்டில்மேன்ல ஹிட் ஆனாரு. ஆமா, அந்த ரோஜா படத்துக்கு கூட மியூசிக் போடுற சமயத்துல இளையராஜாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பட் இளையராஜா டைம் கொடுக்காததுனால, அவர் பிஸியா இருந்ததுனால யாராவது ஒருத்தர் இறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்தர் வந்து பேசி, அப்புறம் மணிரத்னத்தோட டிஸ்கஸ் பண்ணி டக்குன்னு அவர் எடுத்துட்டு வந்து விடுறாங்க. சோ சாதாரண திலீப்பா இருந்தவர் ஏஆர் ரஹ்மானா மாறுறாரு. அது வரைக்கும் விளம்பர படங்களுக்கு ஜிங்கிள்ஸ் போட்டு இருந்தாரு. அவங்க அப்பா சேகர்னு பேரு. அவர் வந்து அவரும் இஸ் ரீ ரெக்கார்டிங் இன்ஜினியர். ஸோ அந்த வகையில அவர் ஆக்சுவலா லண்டன் போறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அவங்க அப்பா இறந்ததுனால வேற வழியே இல்லாம திரும்ப இங்கேயே இசைத்துறையில இருக்கிற சமயத்துல ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. அதை ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறாரு. நல்லா பேசியிருக்காங்கம்மா, நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நீங்க தான் கிட்டத்தட்ட அந்த அதர் தேன் செல்வராணியை தவிர்த்து நீங்க வந்து இந்த 4 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். 4 நிமிடம் 50 செகண்ட் சார். இப்ப அடுத்து இல்ல பழைய பாடல்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு நற்புலரினுடைய கோஆர்டினேட்டர் சுமதி அவர்களை அழைக்கிறேன். நன்றி சார்.
அனைவருக்கும் வணக்கம். எதிரணியினருக்கும் நடுவருக்கும் மற்றும் இங்கு பார்வையாளர்கள் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சார், நடுவர் அவர்களே, தலைப்பு வந்து என்னன்னு ஒரு முறை படி சொல்ல முடியுமா? நீங்க தலைப்பு ஒரு டைம் சொல்ல முடியுமா? மனதை வருடம் பாடல்கள் வந்து இல்ல சார், 1990க்கு முன்னாடி மக்களின் வந்த பாடல்கள். இல்ல சார், மக்களின் மனதிற்கு மகிழ்ச்சியை தருபவை சரி. 1990க்கு முன் வந்த பழைய பாடல்களா பாடல்களா? அல்லது 90க்கு பின் வந்த புதிய இந்த பாடல்களா? பாடல்களா? எனக்கு லட்சுமி நாராயணன் ஹெல்ப் பண்ணிட்டாருமா. ஓகே. மக்களின் மனதில் அதிக மகிழ்ச்சியை தருபவை, அதிக மகிழ்ச்சியை அண்டர்லைன், அதிக மகிழ்ச்சியை தருபவை பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்பதுதான் தலைப்பு. இப்ப இவங்க பாடினவங்க எல்லாம் பாடினாங்களே இந்த பாட்டை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல இவங்க பாட மாட்டாங்க, மறுபடியும் புது பாட்டை தான் பாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ ஒரு பாட்டு வந்திருக்கும், அதைதான் பாடிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க எப்பவுமே ஒரே மாதிரிதான் ஐயா, ஒரே பாடல் தான், பழைய பாடல் தான், வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் வரும் போகும். ஆனா எங்க பாட்டுல என்றோ கேட்டவை இன்றும் இனியவை, நாங்கள் இன்றும் கேட்டுக்கொண்டிருப்பவை, இன்றும் இன்றைக்கு வரக்கூடிய ஜெனரேஷனும் பாடக்கூடிய பாடல்கள் அமைந்தப்பட்டதுதான் பழைய பாடல்கள். அந்த பாடல்கள் தான் சிறப்புன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இப்போ பாஸ்கர் சார் பாடினாரு, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அம்மான்ற எல்லா அம்மா பழைய பாடல் உருவாக்குனவங்களா இருந்தாலும் சரி, புது பாடல் உருவாக்குன அக்கா தான் சார். அம்மானவே அது ஒரு அழகுதான், அது ஒரு மகிழ்ச்சி தான், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வராணிமர் கேட்டாங்க, இப்போ என்னங்க நீங்க போடுறீங்க அந்த பாட்டெல்லாம், புத்தம் புது காலை, இன்னைக்கு இந்த மாதிரிலாம் மாறிடுச்சுங்கன்னாங்க. நீங்க போய் கல்யாண மண்டபத்துல போய் பாருங்க, எந்த புத்தம் புது காலை இருந்தாலும் பொண்ணு வரும்போது அந்த வாராய தோழி வாராய தான் இன்னைக்கும் போடுறாங்க. போடாமலாம் இல்லை, அவங்க கல்யாணத்துக்கு சரியா போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுபாஷினி மேடம் சொன்னாங்க, போராளே பொண்ணு தாயி பொல பொலவென கண்ணீர் விட்டு. ஏங்க நாங்க கண்ணீர் விட்டு அழுறதுக்கு நாங்க வந்திருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வந்திருக்கோங்க. அப்புறம் நீங்க கண்ணீர் விட்டு அழுறோம்னு சொல்லி சொல்றீங்க. அப்புறம் சின்ன சின்ன ஆசை இருக்கு, சின்ன சின்ன ஆசை எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தான். நான் அந்த பாட்டு அன்னைக்கு ஒழிச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு சுபாஷினி மேடம் பாடிதான் அந்த பாட்டே நான் கேட்கிறேன். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரியான பாடல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும் போகுமே தவிர நிலைச்சு நிற்பதில்லை. இந்த பாடல் கேளுங்க ஐயா. குங்குமப்பூவே கொஞ்சு பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே, பொக்கிரா பொதுமை தாஜா, பொம்பளை கிட்ட வம்புகள் செஞ்சு பொம்பளை கிட்ட ஜம்மமாய் வந்து வம்புகள் செய்யாதே. இன்னைக்கு இந்த பாட்டு பாடும்போது உங்களுக்கு எப்படி ஐயா இருக்கு? கண்டிப்பா அந்த மகிழ்ச்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் 1950க்கு வந்த பாடல்கள். உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம், எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கும் நான் கேட்டேன்னா ரொம்ப ஹாப்பியாகும் அந்த பாட்டை. ஏன்னா அவ்வளவு அருமையான அர்த்தங்களை கொண்ட பாடல்கள். இன்னொரு பாடல் 60ல வந்த பாடல் சொல்றேன். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது, 100 நிலாவை ஒரு நிலவாக்கி 100 நிலாவை ஒரு நிலவாக்கி காவியம், 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை இன்று. அப்போ அந்த பாடல் பாருங்க, வந்தது வந்து நினைத்தேன், நான் நினைச்ச உடனே நீ வந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இன்னைக்கும் ஒரு காதலி அந்த பக்கம் போராடனா அப்படியே அந்த பாடல் பாடும்போது அந்த காதலி திரும்பி பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல்கள் தான். இன்னொரு பாடலும் சொல்றேன். நான் மலரோடு தனியாக நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். இந்த பாடல்கள்ல மகிழ்ச்சி அளிக்காதா? நான் பாடிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் அணியினர்கள்லாம் வந்து அந்த பாடல் அப்படியே மெமரியா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் இந்த பாடல்லாம் எவ்வளவு அருமையான பாடல்கள் சொல்லிட்டு. நம்ம ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த பாட்டு இது. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. உண்மையா அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கே பறந்து செல்லணும் ஒரு தோணுது. நிமிடம் உள்ளது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு பாடல்கள். இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், மாலை மயக்கம், இது மாலை மயக்கம். இந்த பாடல் அருமையான பாடல்கள் இல்லையா? அது மகிழ்ச்சியை தரவில்லையா? என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், எதிரணிக்கும் எங்களுக்கும் காதலெனும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே. இந்த பாடல்கள் மகிழ்ச்சியை தரவில்லையா? அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. பழைய பாடல் தான் ஏன் சொல்றேன்,
இந்த பழைய பாடல் என்றும் உள்ளது ஒரே நிலா. அது மட்டும் இல்ல, ஏதோ 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 5 ஒரு நிமிடம் முடிந்து விட்டது. அது எப்படி 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 வந்தது இல்ல எனக்கும் மயக்கம் வந்துருச்சே, முடிஞ்சிருச்சே. நல்லா பாடிட்டீங்க. சிறப்பு, சிறப்பு. ஓகே. இவ்வளவு அருமையான பாடல்கள் பாடிக்கிட்டே போலாங்க. அவ்வளவு அருமையான பாடல்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்டு சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? நடுவருக்கு தெரிஞ்சு போச்சு பழைய பாடல் தான் சூப்பர்னு சொல்லிட்டு. இருங்க, இருங்க. உங்களுக்கு வைக்கிறேன் ஆப் இருங்க. ஒரு நிமிஷம். வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரைட், ரைட். ரொம்ப சிறப்பா நிறைய பாடல்களை நீங்க சொன்னீங்க. அந்த குங்குமப்பூவே அந்த பாட்டுலாம் வந்து நிஜமா நீங்க உட்கார்ந்து பாடக்கூடாது. எழுந்து நின்னு பாடணும். டான்ஸ் ஆடிட்டே பாடணும். அந்த பாட்டு ரெக்கார்டிங் போது அந்த சந்திரபாபு ஒரே ஃப்ரேம்ல எடுத்துட்டு வர முடியல. ஏன்னா அவரே பாடி நடிப்பார்ல. அந்த பாடுற சமயத்துல இந்த பக்கம் போறாரா, அந்த பக்கம் போறாரா. அதாவது அவங்க வந்து அவரை எடுக்கிறதுக்குள்ளேயே போரும் ஆயிடுச்சு. அவ்வளோ பப்ளிங் எந்தூசியாஸ்டோட பாடின பாட்டு. அப்புறம் ஜெமினி கணேசனை பத்தி சொன்னீங்க. இதுக்கு மேல பழைய பாட்டை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால சொல்றேன். நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மயக்கமா தயக்கமா அந்த பாட்டை பாடிருக்கலாம். காதல் பாட்டு வந்து அழகா நீங்க போட்டுட்டு காமிச்சீங்க. பரவாயில்ல. நிறைய பாடல்கள் சொன்னீங்க. எல்லாம் அந்த டிஎம்எஸ் அந்த குரூப்லயே எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. இல்ல நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு வச்சிருக்கேன். புது பாடல்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு வர நித்யா தேவி அவங்க செலக்ட் பண்ண பாட்டு என்ன தெரியுமா? கொஞ்சி கொஞ்சி பேசி அப்படின்னு அந்த பாட்டை தான் அவங்க பேசினாங்க. இப்ப இங்க வந்து இல்ல புது பாட்டுன்னு சொல்ல வராங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, குமரேசன் சார் நீங்க வருத்தப்படாதீங்க. அந்த பக்கம் நீங்க இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இவங்க இருக்காங்க. நன்றி 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 சார் சுமதி வந்து 5 நிமிடம் 25 செகண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ரைட் ரைட். அன்னையுடன் வாழ்ந்த காலம் பெரிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருபவை 1990க்கு முன் வந்த பழைய பாடல்களா இல்லை 1990க்கு பின் வந்த புதிய பாடல்களா? ஐயா நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு குறிப்பு. பழைய பாடலை செலக்ட் பண்ணிக்காம புதிய பாடல்ல சிக்க வச்சதே. ஓகேவா? அதிகாலையில் எழுப்பு அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். 1999 குஷி படம் செம்மையா இருக்கும். ஹிட்டு குஷி கேர்பினே ஹிட்டு. புரிஞ்சுச்சா? அடுத்து அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நினைத்தேன் வந்தாய். ஆமா சார். ஐயா திருமண மலர்கள் தருவாயா நான் வைத்த தோட்டத்தின் மாதுளை. நம்ம வந்து அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாக்குறோம். எங்க நீங்க மயக்கம் என்ன அப்படின்ற பாட்டு இல்லைன்னு சொன்னீங்க. இங்க இருக்கு பாருங்க, எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதும் காணும் வரைக்கும் சாதுரியம் பேசாதடி என் சாங்குக்கு பதில் சொல்லடி. ஏன்னா அவங்க பாணியிலே சொல்லலாம்னு சொல்லிட்டேன். ஐயா அருணகிரி ஐயா சொன்னாரு 60 பெருசா 30 பெருசான்னு. ஐயா 30 வயசுல நல்லா ஓடுவீங்களா? 60 வயசுல ஓடுவீங்களா? இப்ப ஓடுங்க. எனர்ஜி லெவல் கம்மியா போயிடுச்சுயா, கம்மியா போயிடுச்சு. ஐயா அவங்க சொல்லுவாங்க சிங்கங்கள்லாம் பத்தி, நாங்களும் சொல்லுவோம்ல, சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை தலை வணங்குமே. நான் ரெடிதான் வரவா, நான் ரெடிதான் வரவா. என்ன மாக்கண்ணு சௌக்கியமா? ஆமா மாக்கண்ணு சௌக்கியம்தா. பழைய பாடல பாடல நினைக்க வேண்டாம், புதிய பாடல்ல வந்தனால பழைய பாடல் எப்படி இருக்குன்னு என் குழந்தை கேட்டு பாக்குதுங்க அந்த பாட்டை. அப்ப அந்த புதிய பாடல்ல இருக்க பிரகாஷ்ராஜும் தனுஷும் நடிச்ச அந்த சீன் தானேங்க ஞாபகம் வருது. ஊதா கலர் ரிப்ப யாரு உனக்கு அப்பேன். சுமதியம்மா கேக்குறேன். சரியா? ராமசாமி ஐயா வழி நெடுக காட்டு மல்லி, இது சுதந்திரத்துல வந்த பாட்டு. வாத்தி படம் தெரியுமா? ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்கு பூந்த வாத்தி என்ன ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லும் பாருங்களே. அங்கதாங்க அந்த ஒருதலை காமம்ன்ற வார்த்தைய குழந்தை என்னன்னு கேட்டுச்சு. பொருந்தா காமம், ஒருதலை காமம், இதெல்லாம் நம்ம படிக்கலையாங்க. நல்லா ஞாபகம் வைங்க. அங்க நான் தமிழ் பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தேன்னா அங்க நிக்கிறதுங்க நம்ம புதிய பாடல். மலர்களை பத்தி சொல்றாங்க. மலரே மௌனமா மலர்கள் பேசுமா. இந்த ஒரு லைனே ரொம்ப நேரம் பேசுறேன் கிட்ட. என்ன பேசுறே தெரியல. அந்த மலர் பேசினால் ஓயுமா. நல்லா தெரியும் பொன்னியின் செல்வன். ஈ மாறி எச மாறி யாரு மலையாள இந்த லைனுக்கு யாருங்க மலையாளத்துல?
ஈ மாதிரி எச மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டா மாமா மாமா ட்ரீட்டு, மாமா மாமா ட்ரீட்டு. அங்க சொன்னோம் சிவாஜி நாட்டு, சுசீலா பாட்டு, இதெல்லாம் நாங்க சொல்றோங்க. பழைய பாட்டு இருந்தா லைன்ஸ் அப்படி நாங்க பிறகி பிறகி சொல்லுவோம். நீங்க பழைய பாட்டு இருந்தா சிறப்புன்னு சொல்லுவீங்களா? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. பாட்டு வேணா நமக்கு ஒரு மாதிரி கிளாமரா இருந்திருக்கலாம், ஆனா வரி நச்சுன்னு கடைசி வரி சொல்லும் பாருங்க, அத நான் சொல்ல கடமை. அதுக்காக தான் சொல்றேன். எல்லா பொண்ணும் நம்ம பொண்ணு நம்ம பொண்டாட்டி மாறணுங்க. அந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, ராரா சரசுக்கு ராரா காலமே நீதினம் ஏழுகோ அப்படின்னு அவங்க பாக்கலையா? டிங்டாம் கோயில் மணி கோயில் மணி. கடைசி ஒரு நிமிடம். கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்லலாம், கோயில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ. நான் தான் செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப டிங் டாங் கோயில் மணி அப்படின்னு நான் தான் சொல்லி வச்சிருக்கேன். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் நம்மளுடைய 1990க்கு பிறகு நிறைய பாடல்கள் வந்துச்சுங்க. அந்த பாடல்கள்ல நான் இன்னமும் மயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், ஐயோ கண்ணான கண்ணே உன் மீது சாயவா, விண்ணை தாண்டி வருவாயா. அந்த பாடல்லாம் எங்க இருக்கு? லைன்ஸ பாருங்க, நிறைய பாடல்கள் இருக்கு. இன்னைக்கு அத்தனை பாடல்களுமே உட்கார்ந்து கேட்கிற மாதிரிதான் இருக்கு. சில பாடல்கள் வேணா வரிகள் உங்களுக்கு புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அகராதியில இன்னைக்கு இருக்க இளைய பட்டாளத்துக்கு குடிக்கிற பாடல்கள்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க புதுசுன்றது எங்களுக்கு நாளைக்கு கொஞ்ச காலம் கழிச்சு பழசா 5 நிமிடங்கள் முடிந்து விட்டது. நிச்சயமாக மக்களின் மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருபவை நிச்சயமாக 1990க்கு பிறகு வந்த புதிய பாடல்கள் தான். ஏன்னா நாங்க அதுக்கப்புறம் தாங்க பிறந்தோம். பிறந்தப்ப போட்ட பாட்டை நாங்க கேட்க முடியும். அந்த நடுவருடைய வாய்மொழியில எங்களுக்கு ஒரு வெற்றி வகை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் மட்டுமில்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. வாய்ப்பிற்கு நட்புள்ளரி மென்மேலும் வளர்க. கொஞ்சம் தண்ணி குடிங்கம்மா. நிறைய பாடி இருக்கீங்க, நிறைய ஆடி இருக்கீங்க. நீங்க அவங்க பேசுறதை விட ஆடுறது தான் அதிகமா இருக்கு. பேசுனதை விட பாடினதும் ஆடினதும் தான் ஜாஸ்தி. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியா பண்ணி தில்லானா மோனாம்பல்ல பாலையா சொல்றாருல, ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. நிறைய பாடல்களை கோடிட்டு காமிச்சிருக்காங்க குஷியில இருந்து. இப்ப தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் இங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க அவங்க கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு அலோவ் பண்றோமா லட்சுமி நாராயணன்? கருத்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்கணும். அவங்க சுருக்கமா வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கிறத அவங்க ஏன்னா நம்ம தீர்ப்பு சொல்லிட்டோம்னா அவங்க கருத்துக்கள் சொல்ல முடியாம போயிடும். சோ அதனால இல்ல, எப்பயுமே தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த நிகழ்ச்சியை குறித்து பின்னூட்டம் வழங்குவாங்க. இப்ப நீங்க வித்தியாசமா அவங்க பின்னூட்டம் வழங்கினதுக்கு அப்புறம் தீர்ப்பு சொல்ல போறீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது ரைட்டு, நீங்க அது மாதிரி பண்ணலாம் சார். இப்ப பின்னூட்டம் வழங்குபவர்கள் வழங்கலாம் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சி இதுவரையும் அவங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தான். ஆமா, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கும்படி கேட்டுக்கிறீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க ஒருத்தரா இது பண்ணுங்க. நிகழ்ச்சியில பட்டிமன்றத்தில் பங்கேற்றவர்களை தவிர்த்து பார்வையாளர்களாக வந்தவர்கள் தங்கள் பின்னூட்டங்களை வழங்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சோ வினயதீர்த்தன் ஐயா பண்றாரு. சொல்லுங்க சார். உற்சாகமான தலைவர், உற்சாகமான ஆளுங்க அதிகமா தான் இருக்கு. ஏன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், மாலை நேரமா இருக்கிறதுனால இதை நான் கலந்துக்க முடிஞ்சு. இந்த பயணர்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமா உற்சாகத்தை போய்க்கிற வித்தியாதியாக நம்ம அழகா ஒரு நீரோட சரி பேசினாங்க. சுபாஷிதான் நம்ம சொன்னாரு. பலரையும் ரொம்ப ரசித்து இவர்களுக்கெல்லாம் பாராட்டு. நீங்க சொல்ற தீர்ப்புக்கு நடுவுல நாங்க எதுவும் சொல்லக்கூடாது. அதனால உங்களுடைய தீர்ப்புக்கு உங்களை வாழ்க்கிறேன். அடுத்து ஜாக்லின். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். புது பாட்டு சந்தோஷம் தருமா, பழைய பாட்டு சந்தோஷம் தருமா அப்படின்னு இருக்காங்க. ஆனா இப்ப பழைய பாட்டுகள்ல இப்போ பிறந்தவங்க கூட பாடுறாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாடி கேக்குறாங்க. ஆனா
இப்போ உள்ள லேட்டஸ்ட் சாங்லாம் வந்து அந்த காலத்துல இப்ப 80s பிறந்தவங்களுக்கும் இப்போ உள்ள பாட்டை வந்து சுவாரஸ்யமா பாடுற அளவுக்கு ரொம்ப எதுவும் இல்ல. சில பாட்டு வந்து இப்ப புத்தம் புது காலையில சொன்னாங்க. அப்புறம் திருவிளையாடல்ல பாட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அப்பயே நல்லா இருந்ததுனாலதான் அந்த பாட்டு திருப்பி இப்பயும் வந்து சில படங்கள்ல எடுத்து போடுறாங்க. அதனால பழைய பாடல்கள் தான் கேட்க வந்து மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்து மேஜர் நாராயண் சார், உங்க கருத்து. வணக்கம் ஐயா. நட்புவரி அனைவருக்கும் வணக்கம். அருமையான தலைப்பு. கண்ணதாசனா இளையராஜாவா ரகுமானா என்கின்ற ஒரு போட்டி தான் இது. ஆகவே கண்ணதாசனை நாம் வெல்ல முடியாது என்பது தெரியும். கடினமான தளத்தை எடுத்து பாடுவதுதான் கடினம். ஆகவே கடினமான தளத்தை சேர்ந்தவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆமாம், சத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த தளத்தில் உள்ளது. அதே போல ஆமாம், நிச்சயமாக நாம் மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம், மனங்களும் நிறமாறலாம், அன்று நகங்களை வெட்டலாம் என்று சொல்லியெல்லாம் இந்த தத்துவங்கள் நிறைந்த பாடலாம் உள்ளது. ஆகவே நாம் தேடி ஆராய்ந்து பார்த்தால் 90களிலே மிகுந்த ஒரு பயன் தரக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கிறது. அவை பழையது இருந்தாலும் பழையன கழிந்து புதியன புகுதல் தான் என்னும் ஒரு தமிழ் பண்பாடு. அவை புதியன புகுத்தி வருகிற ஆண்டிலே நாம் இந்த புதிய மக்களாக வாழ இந்த 90களுக்கு முன்பாக வந்த பாடல்கள் சிறப்பான ஒரு தளங்கள். ஆகவே அதையே நான் வாழ்த்தி, அந்த குழுவை வாழ்த்தி, வகுப்பு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்தி, சிறப்பான ஒரு காலை வேளை. இது நல்ல ஒரு நிகழ்வு. இது ஒரு நல்ல ஒரு பொங்கல் திருநாள். அது மாதிரி ஒரு நாட்களிலே வைக்க வேண்டும். இது மாதிரி ஒரு நிகழ்வை இதே அணியை வைத்து வையுங்கள். சிறப்பாக அமையும். நட்புரைக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு தந்தது நன்றிக்கு நன்றி நன்றி நன்றி. லட்சுமி நாராயணன் யாரா ஒருத்தருக்கு மட்டும் அலோ பண்ணுங்க. ஆமா, அவர் கீர்த்தனான்றவங்க யாரோ பேசுறாங்க. ரைட் ரைட். சார் மன்னிக்கவும், லக்ஷ்மி மேஜர் நாராயணன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. இல்ல, நான் கூப்பிட்டேன், அவரு வரல. அதுக்கப்புறம் தான் இவர் முத்து வந்துட்டாரு உள்ள. ஓகே 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 சார். கீர்த்தனா இல்ல, நான் கீர்த்தனோட அப்பா பேசுறேன். திருமூர்த்தி பேசுறேன் சார், ஈரோடு திருமூர்த்திங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய பாடல் தாங்க சார் கொஞ்சம், அதாவது என்னன்னா ஒரு ரசனைக்கும் நீண்ட நாள் இருக்கிறதுக்கும் பழைய பாடல் தான். என்னன்னா உங்களுக்கு அந்தி மலை பொழிகிறது, அதே மாதிரி வந்து இளையராஜா சாங்ஸ், அதுக்கு முன்னாடி வந்த இன்பமே உந்தன் பேர் இன்னும் அப்படின்னு எம்ஜிஆர் பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்தா பாசமலர் வர பாட்டுகள் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பழைய படம் தான் நினைவில் இருக்கும். நீண்ட இப்பவும் சரி, இன்னும் ஒரு 10, 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு பழைய படம் தான் நிற்கும். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்தா நன்றி. நன்றி. அடுத்து மேஜர் சார், நீங்க பேசுங்க. வணக்கம். இந்த ஒன் டே மேட்ச் பாக்குற மாதிரி இருந்தது, இழுபறியா இருந்தது. பேசும்போதும் இது சொல்றது கரெக்ட், இவங்க சொல்றது கரெக்ட் தான், 90 முன்னாடி இருந்ததுதான் இருக்கும். இந்த சைடு பாட்டு பாடும்போது இல்லையே, இதுல இன்னும் கேட்கற மாதிரி இருக்கேன். புத்தம் புது காலையில ரொம்ப அற்புதமா இருக்கு. அம்மா என்ற அழைக்காதனா இது ஈக்குவலா பாட்டு இருக்குதே சொல்லிட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அற்புதமா ஆரம்பிச்சாரு. அவரு வாராய தோழி வாராய சொல்லிட்டு 2வது ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு பாட்டு கேட்கும் போதும் நம்ம அந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துன்னு போயிட்டீங்க. நீங்க பேசுன எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. இந்த ஸ்வேயிங் சொல்லுவாங்க, பேலன்ஸ் இங்கேயே அங்கேயே அந்த மாதிரி போகும்போது நடுவு ரொம்ப சிறப்பான ஒரு நீதி வழங்கினாரு. ரொம்ப அற்புதமான வழக்கமா மாச கடைசியில இந்த இறுதி நாள் அற்புதமான இந்த பட்டிமன்றம் நடத்தி வரும் இந்த நற்புலருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பேசின அத்தனை பேர் ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. ரொம்ப சுவையான பேச்சு, ஆற்றலுக்கான பேச்சு. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேஜர் சார். ஒரு சின்ன தகவல் நடுவர் அவர்களுக்கு. இந்த புத்தம் புது காலை பொன்னிற வேலைன்ற பாட்டுல அலைகள் ஓய்தல் படத்துக்கு ரெக்கார்டிங் பண்ணி அது ரெக்கார்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்தது, கேசட் எல்லாம் வந்தது. ஆனா அந்த பாடல் படத்துல வந்து லைன் லென்த்துக்காக அதை கட் பண்ணப்பட்ட பாடல். பட் அதை திருப்பியும் அவருடைய திருப்பியும் புதுசா இந்த படத்துல 90க்கு அப்புறம் அவர் இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல அவர் அந்த பாட்டை சேர்த்தாங்க. இந்த தகவலை நம்ம இவங்க மக்களுக்கு தெரிவிச்சுக்கோம். அதுவும் 90க்கு முன்னாடி அந்த பாட்டு தான்றத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ரைட் ரைட். தேங்க்யூ. 2 அணிகளுமே ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறீங்க. பழைய பாடல்கள், புது பாடல்கள் அப்படிங்கிற விஷயத்துல பேசுறச்சே 2-3 விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டுக்கு திருச்சியிலேருந்து ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாடல்கள் எழுதுறதுக்காக வாய்ப்புகள் தேடி தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவர் நிறைய பின்னணி பாடல்கள் கிட்ட எல்லாம் நட்பு வச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில பிபி சீனிவாச போய் பார்க்குறாரு. என்ன இப்ப ரீசெண்டா என்ன படத்துக்கு பாட்டு போட்டீங்க, இப்ப கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னோடனே, இப்ப நல்ல ஒரு பாட்டு பாடியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமா தயக்கமா அப்படின்னு அந்த பாட்டை பாடி காமிக்கிறாரு. அந்த பாட்டை கேட்ட உடனே திருச்சிக்கே திரும்ப போயிடலாம், நமக்கு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, திருச்சிக்கே போயிடலான்னு நினைச்ச அந்த ரங்கராஜன்
இல்ல திரும்ப முயற்சி செய்வோம் செஞ்சு வாலியா மாறினதுக்கு வாலிப கவிஞர் வாலி அவர்தான். வாலியா மாறினதுக்கு அந்த பழைய பாட்டு தான் பயன்படுத்துங்க. சோ அந்த கால கவிஞர்களுக்கே வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது பழைய பாடல்கள் தான். இப்போ இவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப என் வீட்லயே வந்து நான் வந்து பழைய பாடல்கள் பார்த்துட்டே இருந்தேன்னா என் பையன் வந்து டக்குன்னு சேனலை மாத்துறான். அது என்ன ரீசன்னா நம்ம இன்னும் அந்த நினைவுகள்லயே இருக்கோம். ஆனா இப்போ புதுசா வரவங்களுக்கு எப்படின்னா, இப்போ வீட்டுல எல்லாம் வந்து என்னதான் நீங்க டிஃபன் பண்ணி போட்டா கூட அப்பப்போ போய் வெளியில போய் சாப்பிடணுங்கிற ஆசை வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி புது பாடல்களுக்கு அவங்க போறாங்க. அது போறத பத்தி தப்பு சொல்லல. சார் ஒரு முன்னாடிலாம் சின்ன விஷயம் சார். இப்பெல்லாம் வந்து முழுக்க ஹோட்டல்ல வாங்கி திங்கன்னு தான் ஆசைப்படுறாங்க. வீட்டுல செய்யறதுக்கே விருப்பப்படல. இப்ப வர அபார்ட்மெண்ட்டுங்கெல்லாம் கட்டுறதே வந்து கிச்சன்லெஸ் அபார்ட்மெண்ட்டா தான் கட்ட போறாங்க. அப்படிதான் திட்டம் போய் நிக்குது. அதனால என்ன ஆகுது, இந்த ரொம்ப வெளியில சாப்பிட ஆரம்பிச்சாலும் வயிறு கெட்டு போயிடும். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஜங்க் ஃபுட்டு, பிஸ்ஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்ப இருக்கிற புதிய பாடல்கள்ல 1000 தான் நீங்க சொன்னாலும் சரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டாமினேஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த இசைக்கருவிகளோட சத்தம் வந்து அந்த பாட்டினுடைய பொருளையே மழுங்கடிச்சது. நீங்க சொன்ன பாடல்கள்லாம் அதையும் தாண்டி ஜெயிச்ச பாடல்கள். உதாரணமா புதிய 90க்கு அப்புறம் வந்த படையப்பா பாட்டுலாம் பாத்தீங்கன்னா, அந்த பாட்டு வந்து படிக்கல்லப்பா கடைக்கல்லப்பான்னு அந்த பாட்டு வந்து முக்கியமா வந்து காரணம் என்னன்னா, அந்த மியூசிக் வைல்டா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, வரிகள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருந்தது. ஆனா பழைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் டாமினேஷனே கிடையாது. அழகா எந்த சுச்சுவேஷனோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது, பழைய பாடல்கள்ல வந்து கிரியேட்டிவிட்டி நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. அபூர்வ ராகம்னு ஒரு படம் எடுத்தாரு பாலச்சந்தர். அதுக்கு வந்து டைட்டில் MS விஸ்வநாதன் மியூசிக்னு உடனே அவர் என்ன பண்றாரு, நேரா போய் பாலமுரளி கிருஷ்ணாவை பார்த்து, ஐயா புதுசா ஒரு படம் எடுக்கிறாங்க, எனக்கு ஒரு ராகம் ஒண்ணு கொடுங்க, புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகத்தை வாங்கி அதுல ஒரு பாட்டை வைக்கிறாரு. சோ அந்த அளவுக்கு பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த படத்துக்கு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னும் ரசிச்சு வச்சாங்க. இந்த உயர்ந்த மனிதன் படத்துல வந்து அந்த அந்த நாள் ஞாபகம் பாட்டுக்கு பாடுறதுக்கு முன்னாடியே வந்து சிவாஜி கணேசன் பாடுறதெல்லாம் கேட்டுட்டு TMS வெளியில போய் ஓடி போயிட்டு வருவாராம். அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் அவ்வளவு மைன்யூட்டா பண்ண அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இப்ப புதிய பாடல்கள்ல கம்மியாகுது. என்ன காரணம்னா, அப்ப வந்து படங்கள் வந்து வருஷத்துக்கு நிறைய படங்கள் ஜாஸ்தி வரல 90க்கு முன்னாடி. இப்ப வந்து நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு சில பாடல்கள் தான் மனசுல நிற்குது, சில பாடல்கள் தள்ளி போயிடுதுங்க. பழசுக்கு நான் வந்து பழச ஒதுக்கணும்னு நான் சொல்லலை. இப்ப அவங்க யாரோ சொன்ன மாதிரி இப்பவும் சின்ன குழந்தைங்க வந்து பழைய பாடல்களை வந்து கரெக்டா பாடிடுறாங்க, புதிய பாடல்கள் பாடுறதுக்கு அவசப்படுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வர ஒரு 100 பாடல்கள்ல ஒரு 5 பாட்டு 6 பாட்டு தான் வந்து காதுக்கு கேட்கிற மாதிரி இருக்கு. பாக்கி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் டாமினேஷன் தான். ராங்கிற பாட்டுல என்ன வரிகள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த மியூசிக் வந்து அப்படியே மெஸ்பரைஸ் பண்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. ஒரு பாட்டுக்கு வந்து மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி வரிகளும் இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதை டாமினேட் பண்ணக்கூடாது. இது புதிய பாடல்கள்ல வந்து எல்லாமே டாமினேட் பண்ற மாதிரி அமையறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா, அந்த புதிய பாடல்களுடைய அது இன்னும் போய் ரீச் ஆக மாட்டேங்குது சில பேர்களுக்கு. ஆனா பழைய பாடல்கள் எப்பவுமே கேட்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, நாங்க ஏலகிரியில ஒரு பிக்னிக்காக போயிருந்தோம். சாயந்தரம் ஒரு 6:30 மணி வாக்குல அந்த பாலும் பழமும் அந்த படத்துல வரக்கூடிய பாடல்களை கேட்கறச்சு காதுல ரொம்ப ரம்யமா இருந்தது. அவ்வளவு ரசிச்சு கேட்டோம். பழசு ரொம்ப முக்கியம். பழசுல இருக்கக்கூடிய தத்துவ பாடல்கள் வந்து அதுல நிறைய இருந்தது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சிவாஜி கணேசன் பாடல்கள்ல நிறைய தத்துவங்கள் இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் பாடல்கள்ல நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி வரமாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அப்பெல்லாம் வந்து இன்ட்ரடக்ஷன் சாங் மட்டும் இல்ல. நீங்க சொன்ன அந்த வேட்டைக்காரன் உன்னை இருந்தால் பாட்டு கூட பாத்தீங்கன்னா, ஒரு காதலிக்கே காதலன்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருந்திருப்பாங்க. சோ இப்போ வந்து அட்வைஸ் சொல்றது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுங்கிறதுனால அந்த மாதிரி பாடல்களை வந்து யாருமே வைக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி பாடல்கள் வந்தா கூட எல்லாருமே எழுந்து வெளியில போயிடுறாங்க. சோ ரசிகர்களை வந்து இன்னும் அப்படியே வந்து இன்ஸ்டன்டா வச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பழைய பாடல்கள் வந்து ஜாஸ்தி தான் இன்னும் மனசுல இருக்கு. ஆனா புதிய பாடல்கள் வரைச்சு சில பேர் தான் வந்து அந்த அலையை தாண்டி மேல வராங்க. அது வந்து இன்னும் நிறைய வரணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் கேட்டு போயிடுவோம்.
இதுக்கு அப்புறம் வரப்போறவங்களுக்கு இசை வந்து ஒரு மனுஷனை வந்து சூதன் பண்ணும். அதாவது நல்லா அவனுக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். அந்த வகையில இப்ப வரக்கூடிய பாடல்கள் இன்னும் கொஞ்சம் வரிகள் கிளியரா இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டாமினேஷன் இல்லாம இருந்ததுன்னா இந்த பாடல்களும் சிறப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால பழைய பாடல்கள் அதுல வந்து அது வந்து அதனுடைய வேலையை செஞ்சிருச்சு. அது அந்த அப்ப செஞ்ச வேலையை தான் இன்னும் நமக்கு வந்து எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வரக்கூடிய பாடல்கள் வந்து அவ்வளோ இன்டெப்த் போல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, பழைய பாடல்கள் வந்து அப்ப கேட்டப்போ கிடைச்ச சந்தோஷம் இப்பவும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள்ல சில பாடல்கள் தான் நமக்கு அந்த சந்தோஷத்தை தருது. இதுலயும் வந்து நிறைய வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நமக்கு வந்து மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது 90க்கு முன்னாடி இருந்த பாடல்கள் அப்படிங்கிறத சொல்லணும்னு ஒரு தீர்ப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. மிக்க நன்றி நடுவர் அவர்களே. இந்த சிறப்பான ஒரு தலைப்பின் கீழ், அதாவது மக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருபவை 1990க்கு முன் வந்த பழைய பாடல்களா அல்லது 90க்கு பின் வந்த புதிய பாடல்களா என்ற தலைப்பின் கீழே தங்கள் தலைமையின் கீழே மிக சிறப்பான ஒரு நடுவர் பொறுப்பில் சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் கொண்ட ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக உற்சாகமாக மிக நல்ல சிறந்த தயாரிப்புகளோட நேற்று எல்லாருமே ஜூம் மீட்டிங் போட்டு நான் என்ன பேடல்களை பேச போறேன், நீ என்ன பேடல்களை பேச போறோம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி, ஏன்னா யாருமே ஒருத்தர் சொன்ன பாடலை இன்னொருத்தர் சொல்லலை. அந்த அளவுக்கு மிக தெளிவான சிறப்பான ஒரு பிரிவா இருந்தது. ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய நேற்று கூட நான் நிகழ்ச்சி பண்ணும்போது எதிர்நீச்சல்ன்ற ஒரு படம் தான், ஒரே டைட்டில் தான். ஆனால் 2 காலகட்டங்களில் எடுத்தது. ஒன்று 1968, இன்னொன்று 2013. 2த்துக்கும் பாடல் எழுதியவர் வாலி தான், வாலிப கவிஞர் வாலி. ஃபர்ஸ்ட் பாட்டு ஏன் நான் ஃபர்ஸ்ட் புதுசை எடுத்துட்டு பழசு அதுக்கப்புறமா போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுல வந்து நாளை என்றும் நம்ம கையில் இல்லை, நாம் யாவரும் தேவன் கை பொம்மைகளே. இது பாட்டு வரி படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா அதை வந்து அந்த இசை ஆரவாரத்தோட கேட்கும்போது ஒன்றும் புரியாது. இப்ப இருக்கிற பசங்க அதாவது அந்த ஆரவாரம், கூச்சல், கலேபரத்தை தான் அதிகமா விரும்புறாங்க. ஆனா பழைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப நிதானமா நிறுத்தி அந்த இசை பின்னணி எல்லோரையும் கிடைக்கும். அந்த வகையில தான் வெற்றி வேண்டும் போட்டு பாரடா எதிர்நீச்சல்ன்ற அடுத்து அதே எதிர்நீச்சலுடைய டைட்டில் சாங்கோடைய வித்தியாசமா நான் நேற்று பேசினேன். ஸோ வந்து 2 பேர் வந்து 2 கதாநாயகர்களுமே ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையை நடத்துறவங்க. சிவகார்த்திகேயன் ஆகட்டும், நாகேஷ் ஆகட்டும். அவங்கவுங்க காலகட்டத்தில் சாதித்தார்களா, வெற்றி பெற்றார்களா, அவர்களுடைய நிலைநிறுத்தி கொண்டார்களான்னு கேட்டால் 2 படத்துலையுமே முடிவு வந்து சுபமான முடிவு தான். ஆனால் அந்த பாடல்கள், அந்த காட்சி அமைப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய படத்தில் இருந்த அந்த ரசிக்கக்கூடிய விஷயங்கள் புதிய படங்கள்ல இருந்ததுன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பீப்புளுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். பழைய பீப்புளுக்கு அது ரொம்ப பிடிக்காது. இதுதான் நம்ம நடுவரும் சொன்னாரு. நானும் இதையே சொல்ல விருப்பப்படுகிறேன். அந்த வகையில் நல்ல ஒரு இந்த மாதம் நாம் லேர்ன் ஃப்ரம் சாங் என்ற தலைப்பின் கீழ் நாம் ரசித்த, கேட்ட, பார்த்த பாடல்களை அனைத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஆளுமைகளும் மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இதுவரை இந்த நிமிடம் வரை ஒரு 19 பேர் எண்ணி உட்பட அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, வழக்கமாக நம்ம 6:15க்கு முடித்து விடுவோம். இன்று 1/2 மணி நேரம் கூடுதலாக 6:45 எட்டி பிடித்து விட்டோம். இருந்தாலும் அனைவரும் இருந்து ரசித்து கேட்டு நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்து, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளை வந்து கேம்ஸ், அதாவது விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், நம்ம ரசித்த விளையாட்டுகள், நம்ம விளையாடி ஜெயித்த விளையாட்டுகள், இதை பற்றியெல்லாம் நம்ம நாளையிலேருந்து பேச போகிறோம். நாளைக்கு முதல் நிகழ்ச்சியாக ஃபவுண்டர் குமரேசன் அவர்கள் கேம்ஸ், அது நமக்கு பிடித்த கேம்ஸ் அதை பற்றியான சில தகவல்களை பகிர இருக்கிறார். தொடர்ந்து டிசம்பர் மாதம் முழுவதும் விளையாட்டுகளை பற்றிய பல்வேறு கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று வந்து அதிகபட்சமாக 26 நபர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, மீண்டும் ஒரு வேண்டுகோள். நான் தினம் உங்கள் ஒவ்வொருவரையும் மனப்பூர்வமாக வரவேற்று உங்களை அறிமுகம் செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொடுத்திருக்கிறேன் இந்த கடந்த மாதம். நான் நேற்று நிகழ்ச்சி நடத்தினேன். நான் நிகழ்ச்சி நடத்திய உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் நீங்கள் வரவே இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம என்ன ஒன்றை கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு பிரபஞ்சம் திருப்பி தரும் சொல்லி வைட்டு,
அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாம மற்றவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அதை ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி மற்றவங்க கொடுக்கும்போது அதை ரசிக்கவும் பாராட்டவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் என்னை பற்றி மட்டும் சொல்லவில்லை, ஒவ்வொருவரும் மிக சிரத்தை எடுத்து அவருடைய பங்களிப்பை வழங்கும்போது நீங்கள் உங்களுடைய அக்கறையோட நான் 30 நாள் வந்தால் மகிழ்ச்சி, 30 நாள் வரவில்லை என்றால் வாரத்திற்கு 2-3 நாட்கள், ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்களாவது வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தரும் பங்கேற்பாளர் பயிற்சியாளர்களுக்கு உற்சாகத்தை வழங்கி நீங்களும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இதே மரியாதையும் இதே அப்ளாஸும் உங்களுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து கூடுமான வரை வாரத்தில் 2-3 நாட்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நற்பொழுதில் கலந்து கொண்டு அதிகாலை பொழுதை ஒரு ஆக்கப்பூர்வமான பொழுதாக மாற்றுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மற்றும் நான் சிறந்த ஆளுமைகளோடு நாளை கேம் விளையாட்டு என்ற தலைப்பின் கீழ் நாம் பயிற்சியில் இணைந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். வணக்கம் நண்பர்களே.